பாரத ரத்னா விருது பெற்றவங்களுக்கு அரசின் சார்புல இவ்வளவு சலுகையா என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவினுடைய உயரிய விருதா பார்க்கப்படுற ஒரு விருதுனா அது பாரத ரத்னா. எந்த துறையா இருந்தாலும் அதுல இவங்க ஆற்றிய சேவைய அங்கீகரிக்கும் விதமா இந்த விருதானது வழங்கப்படுது. பாரத ரத்னா விருது ஜனவரி 2, 1954ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மூலம் தொடங்கப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி, குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் சி.வி. ராமன் ஆகியவங்க தான் முதலா 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய துறையில ஆற்றிய உயரிய சேவையோட அங்கீகாரமா இது வழங்கப்பட்டு இருந்தது. பல ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இந்த பாரத் ரத்னா விருதை வாங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா ஏபிஜே அப்துல் கலாம், எம்ஜிஆர், அம்பேத்கர், சச்சின் டெண்டுல்கர் இப்படி பல பேர் இதை வாங்கியிருக்காங்க. பாரத் ரத்னா விருது பெற்றவங்களுக்கு அதற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்படும். ஆனா இதை தவிர என்னென்ன பெனிஃபிட் இதுல இருக்குன்னு தெரியுமா? இந்திய ரயில்வேக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணங்கள் இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இலவசம். இவங்க பாராளுமன்றத்துல பங்கேற்றா அவங்களுடைய பதவியானது ஒரு 4வது அமைச்சரவை மந்திரியோடைய நிலைக்கு சமம். தேவையான போது அரசு செலவுல இசட் நிலை பாதுகாப்பும் வழங்கப்படும். மற்ற மாநிலங்களுக்கு இவங்க பயணிக்கும் போது அந்த மாநிலத்துடைய முக்கியமான விருந்தினரா இவங்க கருதப்படுவாங்க. வெளிநாடுகளுக்கு பயணிச்சாலும் இந்திய தூதரகத்தால அனைத்து தேவையான வசதிகளும் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும். அரசனுடைய முக்கிய நிகழ்வுகளுக்கு பங்கேற்க பாரத் ரத்னா விருது பெற்றவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். இவங்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுத்தாலும் ஒரு முக்கியமான விதி ஒண்ணு இவங்க ஃபாலோ பண்ணணும். விதி 18(1) கீழே விருது பெற்றவங்க அவங்களுடைய பெயருக்கு முன்போ பின்போ பாரத் ரத்னா அப்படின்ற அடைமொழிய பயன்படுத்த கூடாது. இது மாதிரியான பல அரசின் சலுகைய பாரத் ரத்னா விருது பெற்றவங்க அனுபவிக்கிறாங்க.